அதிமுகவில் இருந்து விலகிய முக்கிய தலைவர் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தரக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிலே முக்கியமான நபர் ஆர்பி உதயகுமார் அவர்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி என்னை கிணற்றிலே குதிக்க சொன்னாலும் கூட கண்ணை மூடிக்கொண்டு குதிப்பேன் அப்படின்னு சொன்ன நபர் தான் ஆர்பி உதயகுமார். அப்படிப்பட்ட நபரே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறாராம். அதுவுமே அந்த ஆர்பி உதயகுமாரை அசிங்கப்படுத்தி விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதன் காரணமாக எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடிய வேலையிலே இறங்கி இருக்கிறாராம். இப்ப இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் அதிமுக பாஜக கூட்டணி. அந்த கூட்டணி என்பதுதான் இப்ப அதிமுகவிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நமது செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடிக்கும் மிகப்பெரிய வார்த்தை போர் என்பது பிரச்சனை என்பது போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியும் சுமூகமான முறையிலே ஒரு நல்ல முறையில இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் காரணம் பாஜக தான். ஏன்னா செங்கோட்டையனை உசுப்பி விட்டது பாஜக தான். தற்போது பாஜக கூட்டணி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் செங்கோட்டையன் அமைதியாக இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிளஸ் பாஜக கூட்டணி அமைவதால் நமது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நான் கட்சியை விட்டே விலகிக் கொள்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்து விட்டார். அதாவது பாஜக கூட்டணி என்பது அதிமுக வைக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறார். அதன்படிதான் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நமது ஆர்பி உதயகுமார், அதாவது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கூடிய ஆர்பி உதயகுமார், அந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியிலே யார் இருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். நமது ஓபிஎஸ் அவர்கள் தான் இருந்தார். அந்த பதவியை காலி செய்துவிட்டு அந்த இடத்திலே அமர்ந்தவர் தான் ஆர்பி உதயகுமார். அப்படிப்பட்ட ஆர்பி உதயகுமார் நேற்றிடம் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருக்கிறார். அதிலே பாஜக கூட்டணி என்பது வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வாக்கு சதவீதம் என்பது குறைந்துவிடும். ஏன்னா சிறுபான்மையின மக்கள் இந்த கொஞ்ச நாட்களாக தான் அதிமுகவின் மீது அதிகப்படியான நம்பிக்கை என்பது வச்சிருக்கிறாங்க. நம்ம பாஜக கூட்டணிக்கு உள்ளே போனால் கண்டிப்பாக சிறுபான்மையின மக்கள் திமுகவிற்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுவிடும். அதன் காரணமாக நாம் இனிமேல் பாஜக கூட்டணி என்பது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்பி உதயகுமார் சொல்லி இருக்கிறார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி என்பது இல்லை அப்படின்னா நாம் அனைவரும் சிறைச்சாலைக்குள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை பாஜக ஏற்படுத்திவிடும். அதன் காரணமாக நீங்கள் வேலையை பாருங்கள், நான் பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்கக்கூடிய ஆலோசனையில் இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது அதிமுகவின் மூலமாக அதிமுக ரத்தத்தின் மூலமாக வெளியாகி இருக்கிறது. இதனால் கடும் கோபம் கொண்ட ஆர்பி உதயகுமார் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடிய வேலையிலும் அவருடைய ஆதரவாளர்களை திரட்டக்கூடிய வேலையிலும் தற்போது இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருந்தது. அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு புறத்திலே ஜெயக்குமார், இன்னொரு புறத்திலே ஆர்பி உதயகுமார், இன்னொரு புறத்திலே நமது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.